கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 122:7 உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் இருப்பதாக என்று வாசிக்கிறோம். பீஸ் பி வித்தின் யுவர் வால்ஸ். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் இருப்பதாக. நான் இந்த ஆயர் பணியில அநேக இல்லங்களுக்கு சென்று ஜெபிப்பேன். அநேக புதிய இல்லங்களை திறக்கக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். அந்த வீட்டுல போய் நான் ஜெபிக்கும் போது இந்த வார்த்தை சொல்லி ஜெபிப்பேன். இந்த அலங்கத்திற்குள், இந்த வீட்டிற்குள் சமாதானம் இருப்பதாக. ஆண்டவருடைய சமாதானம் இருந்தாதான் நம்மால் நிம்மதியா வாழ முடியும். நான் ஒவ்வொரு இல்லத்திற்கு செல்லும் போதும், ஒவ்வொரு புதிய இல்லத்தை திறந்து வைக்கும் போதும் இந்த வார்த்தை சொல்லித்தான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் இந்த இல்லத்துல இருக்கட்டும். இங்கு ஜனங்கள் பண்ணுகிற நித்திரை சுக நித்திரையாய் மாறட்டும் என்று சொன்னார். ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றுவார். ஜனங்கள் வந்து சொல்லுவாங்க, ஐயா நீங்க ஜெபம் பண்ணீங்க, சமாதானத்தை நாங்க பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவாங்க. குறையா இருந்துச்சு, ஆனா நீங்க ஜெபம் பண்ணீங்க, ஆசீர்வாதமாய் இருக்கிறது. என்ன செய்வோம் என்று கலங்கி நிற்போ, ஆனால் அந்த வீட்டுக்குள்ள ஒரு சமாதானத்தை இருப்பது எங்களால் உணர முடிந்தது என்று சொல்றாங்க. இது நமது முயற்சி அல்ல, இது ஆண்டவர் தருகிற ஈவு. அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உன் அலங்கத்திற்குள் சமாதானம் இருப்பதாக. நீங்க நிறைய பேர் சொல்றல, எங்க வீட்டுல சமாதானமே இல்லை, வீட்டுக்கு வரணும்னாலே பிடிக்கல. நேற்று ஒரு சகோதரனை பார்த்தேன். அவர் சொன்னாரு, வீட்டுக்கு போனாலே யோசனையும் போராட்டமும், மிகப்பெரிய டென்ஷனா இருக்குது. அதனாலேயே ஊரெல்லாம் சுற்றிட்டு இரவு நேரத்தில் வீட்டுக்கு போவேன்னாரு. எத்தனை ஒரு பாரம் இல்ல, நிறைய பேர் அப்படி இருக்கல. ஆண்டவர் சொல்கிறார், இன்று முதல் உங்கள் அரண்மனைக்குள்ள, அலங்கத்திற்குள்ள ஒரு சமாதானத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் சமாதானம் உண்டு. நிச்சயமா அவர் தருகிற சமாதானம் நிலைத்திருக்கும். உலகமே துர்ச்செய்தி வந்தாலும் கூட சமாதானத்தோடு நித்திரை செய்யக்கூடிய கிருபைய நமது வீட்டுக்குள்ள ஆண்டவர் தருவார். உங்க வீட்டுக்குள்ள இன்னைக்கு ஒரு புதிய சமாதானத்தை உருவாக்குவார். கவலைப்படாதிருங்கள். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிச்சயமாய் நாம் பார்க்க போகிறோம். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போமா. ஆண்டவரே, என் இல்லத்திலே சமாதானத்தை தாருமப்பா என்று சொல்லி அவரை நோக்கி ஜெபிக்கும் போது நாம் வாழ்கிற இடம், நாம் ஊழியம் செய்கிற திருச்சபை, நம் குடியிருக்கிற இல்லம், நமது குடும்பம், நமது வாழ்க்கை, பிள்ளைகள் வாழ்க்கையில் சமாதானத்தை ஆண்டவர் வைப்பார். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த கால விளக்க நன்றியப்பா. உன் அலங்கத்திற்குள் சமாதானத்தை தருவேன் என்று சொன்னீரேன். சமாதானம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சமாதானத்தை தாருமப்பா. தடைகளை நீக்கும், போராட்டத்தை நீக்கும், விடுதலையை தாங்க, அற்புதத்தை காண கிருபை செய்யும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு சமாதானத்தை தருவீர் என்று நம்புகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.